சாமை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் சாமை அரிசி ஒரு கப் அளவு வச்சுருக்கேன். அது கூட அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ளீனாகும். குக்கர் வச்சுக்கோங்க. கடுகு வெந்தயம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளி போடுங்க. ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு பீன்ஸ், கேரட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காய் எக்ஸ்ட்ரா காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் எந்த காயும் இல்லை. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் கீரை வச்சுருந்தேன், அரைக்கீரை, அதுவும் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதை கூட கலந்து சேர்த்துக்கோங்க. கலக்கி விட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணின்ற ரேஷ்மாவில் 3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. கட்டி பெருங்காயம் நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கூட அரிசியை சேர்த்து கலந்து விட்டு குக்கர் போட்டு மூடி 4 விசில் விட்டு இறக்குனா நல்லா கமகமன்னு சாமை அரிசி சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சிறுதானியம் சின்ன சைஸில் இருக்கிறதுனால சிறுதானியம், இது பேர் லிட்டில் மில்லட் அப்படின்னு பேர் இதுக்கு. இந்த சிறுதானியத்தை நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது. சிறுதானியத்தில் இது ரொம்ப ஸ்பெஷல். அதனால் நீங்கள் இதில் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம் அமேசிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you. Bye.